ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 21/11/1981. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு, விட்டு விட்டீர்கள் என்றால் விடுபடுவீர்கள். நிரந்தர சகயோகி, நிரந்தர குழந்தைகளின் துணைவனான பாப்தாதா தன்னுடைய சகயோகி குழந்தைகளுக்கு எப்பொழுதும் துணைவர்களாக இருக்கும் குழந்தைகளுக்கு சூட்சும வதனத்தின் பாப்தாதாவின் ரமணிகரமான விஷயத்தை சொல்றாங்க. பாப்தாதா கேட்குறாங்க, நீங்க அனைவரும் கூட ஆன்மீக ரமணிகரமானவர்கள் தான் இல்லையா அப்படின்னு. அந்த மாதிரி குழந்தைகளுக்கு தந்தையும் ரமணிகரமான விஷயத்தை சொல்றாங்க. இன்னைக்கு சூட்சும வதனத்துல பாப்தாதாவினுடைய எதிரில் ஒரு பெரிய அழகான ஆன்மீக அர்த்தம் நிறைந்த மரம் வெளிப்பட்டுச்சு. மரம் மிக அழகாக இருந்தது. மேலும் மரத்துல அநேக கிளைகள் இருந்துச்சு. சில கிளைகள் சிறியதாகவும், சில பெரியதாகவும், சில பருமனாகவும், சில மெல்லியதாகவும் இருந்தது. ஆனா அந்த ஆன்மீக மரத்தின் மேல பல வகையான வண்ணங்களில் மிக அழகான பறவைகள் இருந்தன. ஒவ்வொன்றும் அவரவர்களினுடைய கிளையில அமர்ந்திருந்தாங்க. பறவைகளின் காரணமா மரம் ரொம்ப அழகா தென்பட்டுச்சு. சில பறவைகள் பறந்து வந்து பாப்தாதாவினுடைய விரலிலும் வந்து அமர்ந்துக்குச்சு. சில தோளிலும் வந்து அமர்ந்தது. மேலும் சில முன்னும் பின்னும் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தது. சில பறவைகள் கிளையில அமர்ந்துகிட்டே தூரத்திலிருந்தே கண்களால சந்திப்பு செஞ்சுக்கிட்டு மிகவும் குஷியாகவும் இருந்தாங்க. ஆனா இன்னொரு வகையானது பறவைகளுடைய சந்திப்பின் காட்சியை பார்த்தே குஷியாக இருந்தாங்க. அவங்களே அருகில் வரல. அந்த மாதிரி காட்சியை பார்த்து பிரம்ம பாபா புன்முறுவலிட்டு கொண்டே கைத்தட்டி அந்த மாதிரி பறவைகளை அழைக்க ஆரம்பிச்சாங்க. வா குழந்தைகளே, வா குழந்தைகளே அப்படின்னு சொல்லி மிக இனிமையா அழைச்சிட்டு இருந்தாங்க. இருந்தும் பறவைகள் வரல. இறக்கைகளும் இருந்துச்சு, இறக்கைகளை அசைத்து கொண்டும் இருந்தாங்க. ஆனா தன்னுடைய கால்களினாலேயே அந்த மாதிரி உறுதியாக பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதன் காரணமா பறந்து அருகில் வர முடியாம இருந்தாங்க. பிறகு என்ன ஆச்சு? விரும்பியும் பறக்க முடியல. பாபா பாபா அப்படின்னு சொல்லி மிக அன்போடு அழைக்க தொடங்கினாங்க, பேச தொடங்கினாங்க. என்ன சொல்லி இருந்திருப்பாங்க? பறக்க வைங்க, பறக்க வைங்க அப்படின்னு சொல்ல தொடங்கினாங்க. அல்லது விடுவீங்க அப்படின்னு சொல்ல தொடங்கினாங்க. அதற்கு பாப்தாதா சொல்றாங்க, விடுவீங்கள் அப்படின்னு, விடுவீங்கள் விடுவீங்கள் என்று அல்ல, ஆனால் விட்டு விட்டீர்கள் என்றால் விடுபட்டு விடுவீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த பறவைகள்ல சில சாதுரியமானவர்களாக இருந்தாங்க, சிலர் பலகீனமானவர்களாக இருந்தாங்க. அவங்க கிளையை விடவும் விரும்பல, மேலும் தந்தையின் துணையையும் பெற விரும்பினாங்க. இரண்டு விஷயங்களையும் சேர்த்தே விரும்பினாங்க. இதுதான் சாதுரியமான பறவைகளாக இருந்தது. மேலும் பலகீனமான மற்றும் வெகுளியான பறவைகள் கூட விரும்பினாங்க. ஆனால் விடுபடுவதற்கான வழி தெரியல. மேலும் வெகுளியான பறவைகளுக்கு
தன்னுடைய வெகுளுத்தன்மையை இதை விடத்தான் வேண்டும் என்பதையும் புரிஞ்சிக்கல. அந்த மாதிரி பறவைகளை பார்த்து பாப்தாதா விட்டுவிட்டீர்கள் என்றால் விடுபடுவீர்கள் என்று அடிக்கடி இதைத்தான் சொன்னாங்க. ஆனா அவைகள் தாங்கள் கூறியதையே கூறிக்கொண்டிருந்தாங்க. பாப்தாதா அதற்கான வழியையும் சொன்னாங்க. ஆனா கொஞ்சம் அந்த கிளையை விட்டுவிட்டு பிறகு அதை மீண்டும் பிடித்து கொண்டார்கள். ஆகையினால அழைச்சிக்கிட்டே இருந்தாங்க, சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா பறக்கும் பறவையாகி தந்தையோடு நெருங்கிய சம்பந்தத்தினுடைய அனுபவத்தையும் மேலும் உலகை சுற்றி வரும், அதாவது எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையின் சுற்றி வருதலினுடைய அனுபவத்தை செய்ய முடியாம இருந்தாங்க. இப்போ நீங்க ஒவ்வொருவரும் தன்னிடம் நான் எங்கே இருந்தேன் அப்படின்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க பாபா. கிளையில இருந்தேனா, அல்லது தந்தையினுடைய தோல்ல இருந்தேனா, அல்லது விரல்ல நடனமாடிக்கிட்டு இருந்தேனா, அல்லது அக்கம் பக்கத்துல சுற்றி கொண்டு இருந்தேனா? உங்களை நீங்களே தெரிஞ்சிருக்கீங்க தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. விட்டு விட்டீங்க அப்படின்னா விடுபட்டு விடுவீர்கள். இதை உங்களிடமே கேளுங்க. இந்த பாடத்தை நான் எவ்வளவு உறுதியாக ஆக்கியிருக்கேன். விட்டு விட்டீர்கள் என்றால் விடுபட்டு விடுவீர்கள். இந்த பாடம் எப்பொழுதும் நினைவில் இருக்குதா, அல்லது மற்றவர்கள் விட்டார்கள் என்றால் தான் நான் விடுபடுவேனா, அல்லது தந்தை விடுவித்தார் என்றால் அப்போதான் நான் விடுபடுவேனா? இந்த மாதிரியான பாடத்தையோ படித்து விடவில்லையே. எந்த விதமான கிளையையும் தன்னுடைய புத்தி அப்படிங்கிற கால்களால் பிடிச்சோ அமர்ந்திருக்கவில்லையே. எந்த ஒரு பழைய சுபாவம், சமஸ்காரம் அல்லது ஏதாவது ஒரு சக்தியின் குறைவின் காரணமா, பலமற்ற தன்மையின் ஆன காரணத்தினால கிளையிலேயே அமர்ந்து விடவில்லையே. ஒவ்வொரு விஷயத்திலும் விட்டு விட்டீங்க அப்படின்னா தான் விடுபடுவீங்க. இதை நடைமுறையில் கொண்டு வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. இதே பாடம்தான் பிரம்ம பாபாவை நம்பர் 1 கொண்டு சென்றது. தொடக்கத்தில் இருந்தே விட்டதுனால தான் விடுபட்டார். என்னுடன் இருப்பவர்கள் என்னை விட்டார்கள் என்றால் நான் விடுபடுவேன். உறவினர்கள் விட்டாங்க அப்படின்னா நான் விடுபடுவேன். அப்படியே யோசிக்கல. தடை போடுறவங்க தடை போடுவதை விட்டுட்டாங்க அப்படின்னா நான் விடுபடுவேன். விதவிதமான சூழ்நிலைகள், பிரச்சனைகள் என்னை விட்டது அப்படின்னா நான் விடுபடுவேன். இந்த மாதிரி எப்பொழுதாவது நினைச்சிங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. எப்படி பிரம்ம பாபா எப்பொழுதும் தன்னை இந்த பாடத்துல தான் நடைமுறையில் உறுதியாக செஞ்சு காண்பிச்சாங்க, அதே மாதிரி தந்தையை பின்பற்றி செஞ்சீங்களான்னு கேட்குறாங்க பாபா. இதைத்தான் யார் முதல்ல செய்கிறாங்களோ அவங்க தான் அர்ஜுனன்னு சொல்கிறது. அப்படின்னா நீங்கள் அர்ஜுனனாக ஆயிட்டீங்க இல்லையான்னு கேட்குறாங்க. அதாவது தந்தையின் மிக அருகாமையின் சமமாக இணைந்திருப்பவராக ஆயிட்டீங்க. நீங்கள் அனைவரும் கூட பாப்தாதா என்று இணைத்து சொல்கிறீங்க இல்லையா? அப்படி நீங்களும் ஆகியிருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க. அல்லது சில நேரம் ஒரு மாதிரியும் சில நேரம் வேறு மாதிரியும் இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. எப்படி இந்த மின்சாரம் செய்து கொண்டு இருக்குது? அதாவது மின்சாரம் அடிக்கடி வருவதும் செல்வதுமாக இருந்தது. அதே மாதிரி நீங்களும் விட்டு விட்டால் விடுபடுவேன் அப்படின்னும், சில நேரம் மற்றவர்கள் விட்டார்கள் என்றால் விடுபடுவேன் அப்படிங்கிற இந்த விளையாட்டை விளையாடுவது இல்லையே அப்படிங்கிறாங்க பாபா. இந்த மின்சாரத்தினுடையதும் விளையாட்டு தான் இல்லையா? சில நேரம் வருது, சில நேரம் போகுது. இதுவும் விளையாட்டாச்சு இல்லையா? நீங்களும் அந்த மாதிரி விளையாடுறது இல்லை தானே அப்படிங்கிறாங்க பாபா. நிரந்தரமாக இருப்பது நல்லா இருக்குதா?
அல்லது வருவது போவது நல்லா இருக்குதான்னு கேட்குறாங்க பாபா. அப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் அது ஸ்வபாவ பரிவர்த்தனையாக இருந்தாலும் சமஸ்கார பரிவர்த்தனையாக இருந்தாலும் ஒவ்வொருவனுடைய தொடர்புல வர்றதுனால சூழ்நிலைகள் அல்லது தடைகளை கடந்து செல்வதாக இருந்தாலும் என்ன பாடத்தை உறுதியாக்கணும்? நான் விட்டேன் அப்படின்னா தான் விடுபடுவேன். சூழ்நிலைகள் பிரச்சனைகள் உங்களை விடாது. நீங்கள் விட்டீங்க அப்படின்னா தான் விடுபடுவீர்கள். மற்ற ஆத்மாக்கள் சமஸ்கார மோதல்ல வராங்க. அப்படி நான் விட்டேன் என்றால் தான் விடுபடும் என்ற இதை மட்டும் நினைவில் வைங்க அப்படிங்கிறாங்க பாபா. இந்த மோதல் விட்டால்தான் நான் விடுபடுவேன் அப்படி கிடையாது. ஒருவேளை அந்த மாதிரி இவைகள் விட்டது அப்படின்னா நான் விடுபடுவேன் என்று இருக்குது அப்படின்னா இந்த மோதல் முடிவடைந்து இன்னொன்று தொடங்கிடும். இது விட்டது அப்படின்னா நான் விடுபடுவேன் என்று எதுவரை காத்து கொண்டே இருப்பீங்க அப்படின்னு பாபா கேட்குறார். இந்த மாயினுடைய தடை அல்லது படிப்பில் இருக்கும் பரீட்சையோ அவ்வப்போது விதவிதமான ரூபத்தில் கண்டிப்பாக வரத்தான் செய்யும். அப்படி தேர்ச்சி அடைவதற்காக நான் படித்தேன் அப்படின்னா பாஸ் ஆவேன் என்பதா, அல்லது ஆசிரியர் கேள்வித்தாளை சுலபமானதாக ஆக்கினார் அப்படின்னா பாஸ் ஆயிடுவேன் என்று இருக்குதா? என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? நான் படித்தேன் அப்படின்னா பாஸ் ஆவேன் என்ற இது சரிதான் இல்லையா? இதே மாதிரி இங்கேயும் அனைத்து விஷயங்களையும் நான் சுயம் கடந்து செல்லணும். இன்னார் கடந்து சென்றார் என்றால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த சூழ்நிலை பிரச்சனை கடந்து சென்றது என்றால் அப்படி இருக்கக்கூடாது. நான் பாஸ் ஆகணும், நான் கடந்து செல்லணும். இதைத்தான் விட்டீர்கள் என்றால் தான் விடுபடுவீர்கள் அப்படின்னு சொல்றது. காத்திருக்காதீங்க, ஏற்பாடு செய்யுங்க. இல்லை அப்படின்னா பறவையாகவும் இருக்கீங்க, இறக்கையும் இருக்குது, மேலும் மிகவும் அழகாகவும் இருக்கீங்க, தந்தையின் மரத்திலும் அமர்ந்துட்டீங்க, அதாவது பிராமண குடும்பத்தை சேர்ந்தவராகவும் ஆகிட்டீங்க. ஆனால் எந்த விதமான தன்னுடைய சுபாவம் மற்றும் சமஸ்காரம் அல்லது மற்றவர்களுடைய சுபாவம் சமஸ்காரத்தை பார்க்கும் மற்றும் வர்ணனை செய்யும் பலகீனம் இருக்குது. முயற்சி செய்கிறதுல ஆதாரமற்றவராக இல்லாமல் ஆதாரத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னா எந்த ஒரு நபர் அல்லது பொருளின் மேலே பற்றுதல் இருக்குது, எந்த ஒரு குணம் மற்றும் சக்தியினுடைய குறை இருக்குது, இவை எல்லாமே விதவிதமான கிளைகள். அப்படி இந்த கிளைகளில் இருந்து ஏதாவது ஒரு கிளியை பிடிச்சு அமர்ந்திருக்கவில்லையே அப்படின்னு கேட்குறாங்க பாபா. ஒருவேளை ஏதாவது கிளியை பிடிச்சிருக்கீங்க அப்படின்னா தந்தையினுடைய விரல் மேல் எப்பொழுதும் நடனம் ஆடுபவராக, அதாவது எப்பொழுதும் ஸ்ரீமத் அப்படிங்கிற ஆதாரத்தில் செல்லக்கூடிய அந்த மாதிரி நெருக்கத்தை அனுபவம் செய்ய முடியாது. மற்றும் எப்பொழுதும் தந்தையினுடைய ஒவ்வொரு காரியத்திலும் சகயோகியாக, அதாவது தோளில் நடனமாட முடியாது. ஒருவர் சதா சகயோகி மற்றும் இன்னொருவர் சில நேரம் சகயோகி, சில நேரம் வியோகி, அதாவது பிரிந்திருப்பவர். ஏன் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா ஏதாவது கிளையை பிடிச்சிக்கிறாங்க அப்படின்னா சகயோகிக்கு பதிலாக வியோகியாக ஆயிடுறாங்க. இப்போ நான் யார் அப்படின்னு தன்னைத்தானே கேளுங்கிறாங்க பாபா. அப்படி இன்று எந்த பாடத்தை உறுதியாக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கேட்குறாங்க. விட்டீங்க அப்படின்னா விடுபடும் அப்படிங்கிற இந்த பாடத்தை உறுதி ஆக்கினோம் இல்லையா? கிளையையோ பிடிக்க மாட்டீங்க இல்லையா? களைப்படைஞ்சிடுறீங்க இல்லையா? பிறகு கிளையை பிடிச்சு அமர்ந்துடுறீங்க. சில நேரம் தன் காரணமாக களைப்படைஞ்சிடுறீங்க,
சில நேரம் மற்றவர்கள் காரணமாக கலப்படைஞ்சிடுறீங்க, சில நேரம் சேவையில் கலப்படைஞ்சிடுறீங்க. ஆகையினால கிளையை பிடிச்சுக்கிட்டு இப்பொழுது விடுவீங்க, இப்போ விடுவீங்க அப்படின்னு கதறீங்க. பிடிச்சிருப்பது அவரே மற்றும் தந்தை விடுவிக்கணும். இது ஏன் அப்படின்னு பாபா கேட்குறார். ஆகையினால தந்தை எப்பொழுதும் விடுவதற்கான யுக்தி சொல்கிறாங்க. நீங்கள் தானே விடுவீங்க இல்லையா, செஞ்சீங்க அப்படின்னா அடைவீங்க. இதையும் தந்தை செஞ்சாங்க அப்படின்னா யார் அடைவாங்க? தந்தை செய்யணும் மற்றும் நீங்கள் அடையணுமா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. ஆகினால தந்தை செய்விப்பவராகி அதை செய்யும் பொறுப்பாளராக உங்களை ஆக்குறாங்க. அப்படி மகாராஷ்டிரா மற்றும் ராஜஸ்தானில் இருக்கும் பறவைகளோ மிக அழகாக இருக்கீங்க இல்லையா? மும்பையில் அழகான பறவைகள் இருக்கிறாங்க, மேலும் ராஜஸ்தானிலும் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் எல்லோருமே தந்தையினுடைய அழகான பறவைகள், ரெக்கைகள் உள்ள பறவைகள். ஆனால் கிளையில் அமர்ந்திருக்கும் பறவையா அல்லது பறக்கும் பறவையா அப்படின்னு சோதனை செய்ய சொல்கிறாங்க பாபா. அநேகர்களை எவ்வளவுதான் பறக்க வச்சாலும் மீண்டும் அமர்ந்துடுவாங்க. அநேகர்களுக்கு இந்த பழக்கமும் இருக்குது. ஏதாவது ஒரு விஷயத்தின் வசம் ஆவது அப்படின்னா கால்களால் கிளையை பிடிச்சுக்கிறது. வசீகரமான மந்திரத்தை மறந்துடுறாங்க அப்படின்னா வசமாகிடுவாங்க. அப்படி மகாராஷ்டிராவின் பறவைகள் எந்த மாதிரியானவங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க. பறக்கும் பறவை. முழு மகாராஷ்டிராவினுடைய குரூப் எந்த விதமான பறவைகளாக இருக்கிறாங்கன்னு கேட்குறாங்க பாபா. பறக்கும் பறவையா அல்லது கிளையில் அமர்ந்திருக்கும் பறவையா? ராஜஸ்தானில் இருந்து எந்த மாதிரி பறவைகள் வந்திருக்கிறாங்க? விட்டீங்க அப்படின்னா தான் விடுபடுவீங்க என்று இருக்கிறதா, அல்லது விட்டு விட்டீர்கள் மேலும் விடுபட்டு விட்டீர்கள் என்று இருக்கிறதா? கலப்படைஞ்சிடுறீங்க அப்படின்னா கிளையை பிடிச்சிடுறீங்க. ராஜஸ்தானினுடைய பறவைகளோ மிக அழகானவைகள் அப்படின்னு பிரசித்தியாகி இருக்குது. நடனமாடும் பறவைகள் இல்லையா? யாருடைய வசமாகவும் ஆவதில்லை இல்லையா? சுற்றி வரும் பறவைகள் அப்படின்னா இதை செய்வோம், இதை செய்து காண்பிப்போம் என்று அதிகமாக யோசிக்கிறவங்க. ஆனால் சுற்றி கொண்டே இருப்பாங்க, அக்கம் பக்கத்தில் பறப்பதில்லை. செய்வோம் செய்வோம், ஆகிவிடுவோம், காண்பிப்போம், யோசிப்போம், அந்த மாதிரி ஓம் ஓம் அப்படின்னு சொல்கிறவங்க மிக அதிகமாக இருக்கிறாங்க. இவங்க அக்கம் பக்கத்தில் சுற்றி வர்றவங்க. நீங்கள் எந்த மாதிரி குரூப்பை அழைச்சிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க பாபா. மும்பையில் இருந்து எந்த மாதிரி குரூப்பை கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க. ராஜஸ்தானிலிருந்து எந்த விதமானதை கொண்டு வந்திருக்கீங்க? எல்லோருமே அழகானவர்கள் தான். ஏன் அப்படின்னா தந்தையினுடைய குழந்தையாக ஆகிட்டாங்க. பிராமணன் ஆவது அப்படின்னா வண்ணம் பூசப்பட்டு விட்டது, வண்ணமும் வந்துட்டது, மேலும் ரெக்கைகளும் வந்துடுச்சு. இன்னும் செய்ய வேண்டியது விட்டீங்க அப்படின்னா விடுபடுவீங்க என்பது மட்டும்தான். நல்லது. இன்றோ ரமணிகரமான குழந்தைகள் வந்திருக்கிறாங்க இல்லையா? அதனால் பாப்தாதாவும் சூட்சும வதனத்தினுடைய ரமணிகரமான விஷயங்களை சொல்கிறாங்க. இன்னைக்கு பாப்தாதாவும் சூட்சும வதனத்தினுடைய ரமணிகரமான விஷயங்களை சொன்னாங்க. நல்லது. அந்த மாதிரி எப்பொழுதும் தந்தைக்கு சமமான பறக்கும் பறவைகளுக்கு, எப்பொழுதும் எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையில் வலம் வர்றவங்களுக்கு, எப்பொழுதும் அனைத்து கிளைகளின் பந்தனத்தில் இருந்து விடுபட்டு இருக்கிறவங்களுக்கு, எப்பொழுது விரும்பினாலும் பறக்க முடியும் என்று அந்த மாதிரி எப்பொழுதும் சுதந்திரமான பறவைகளுக்கு, எப்பொழுதும் தந்தையின் விரலில் நடனமாடக்கூடிய, அதாவது ஸ்ரீமத்தின் ஆதாரத்தில்
எப்பொழுதும் உயர்ந்த எண்ணம், பேச்சு மற்றும் காரியம் செய்யக்கூடிய சிரேஷ்டமான ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். பாட்டிகளோடு அவ்யக்த பாப்தாதாவினுடைய இனிமையான சந்திப்பு ராஜஸ்தான் மற்றும் மகாராஷ்டிரா மண்டலங்கள். பாபா சொல்றாங்க, யாருடைய ஒவ்வொரு நரம்பிலும் ராமினுடைய நினைவின் ஓசை ஒலிக்குதோ அவங்க தான் உண்மையான சீதைகள். உங்களை உண்மையான சீதை அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு பாபா கேட்குறாங்க. உண்மையான சீதை அப்படின்னா ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் அப்படிங்கிற கோட்டிற்கு உள்ளேயே இருக்கிறவங்க. பாபா கேட்குறாங்க, நீங்கள் எப்பொழுதும் கோட்டுக்கு உள்ளே இருக்கீங்க இல்லையான்னு. ராம் ஒருவர், மற்ற அனைவர்களும் சீதைகள். சீதைக்கு கோட்டிற்கு உள்ளே தான் அமர்ந்திருக்கணும். எப்பொழுதும் தந்தையினுடைய நினைவு, எப்பொழுதும் தந்தையினுடைய ஸ்ரீமத், அந்த மாதிரி கோட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய உண்மையான சீதை. ஒரு அடி கூட ஸ்ரீமத் இன்றி எடுத்து வைக்கல. எப்படி ட்ரெயினை தண்டவாளத்தில் மேலே நிறுத்திடுறாங்க அப்படின்னா அது தானாகவே அந்த பாதையில் சென்றுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தினசரி அமிர்த வேலையினுடைய நினைவு அப்படிங்கிற கோட்டின் மேல் நின்றுடுங்க. அமிர்த வேலை அஸ்திவாரம். அமிர்த வேலை நல்லா இருக்குது அப்படின்னா முழு நாளும் நல்லா ஆகிடும். இல்லறத்தில் இருக்கிறவங்களுக்கு விசேஷமா அமிர்த வேலையினுடைய அஸ்திவாரம் உறுதியாக இருக்கணும். பிறகு இயல்பாகவே சகயோகம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். உலகத்து குடும்ப வாழ்க்கையில இருந்துகிட்டும் எப்பொழுதும் ஒரு தந்தையின் உண்மையான சீதையாக இருங்க. சீதைக்கு எப்பொழுதும் ராமனுடைய நினைவுதான் இருக்கணும். ஒவ்வொரு நரம்பிலும் ராமனுடைய நினைவின் ஒளி ஒலிக்கட்டும். அந்த மாதிரியான உண்மையான சீதைகள் தான் நீங்கள் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. இதை தான் விலகி இருப்பவர் மற்றும் அன்பானவர் அப்படின்னு சொல்றது. எந்த அளவு விலகி இருப்பீங்களோ அந்த அளவு தந்தையினுடைய அன்புக்குரியவராக ஆக்குறீங்க. அடுத்து பாபா சொல்றாங்க, ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கினுடைய வருமானத்திற்கான சாதனம் தன்னை விசேஷ ஆத்மா அப்படின்னு புரிஞ்சு நடந்துக்கிறது. எப்பொழுதும் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானத்தை சேமிப்பதற்கான சாதனம். ஒவ்வொரு அடியிலும் தன்னை விசேஷ ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிங்க. பிறகு எப்படி நினைவு இருக்குதோ அப்படி மனநிலை இயல்பாகவே ஆயிடும். செய்யும் காரியமும் விசேஷமாக ஆயிடும். ஆகையினால நான் விசேஷ ஆத்மா அப்படிங்கிற இந்த நினைவு எப்பொழுதும் இருக்கட்டும். ஏன்னா நீங்க என்னை உங்களுடையவராக ஆக்கியிருக்கீங்க. இதைவிட பெரிய விசேஷம் என்ன இருக்க முடியும்? பகவானுடைய குழந்தையாக ஆயிடுறது அப்படிங்கிற இது எல்லாத்தையும் விட மிகப்பெரிய விசேஷம் இல்லையா? எப்பொழுதும் இதே நினைவில் இருப்பது என்றால் பல மடங்கு வருமானத்தை சேமிப்பது. யாருடையவனாக ஆகியிருக்கிறேன் மற்றும் என்னவாக ஆகியிருக்கிறேன் அப்படிங்கிற இதையும் நினைவு வச்சிங்க அப்படின்னா வருமானம் ஆகிட்டே இருக்கும். உலகின் ஆத்மாக்களினுடைய பார்வை உங்கள் மேல் இருக்குது. இந்த அளவு உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆத்மாக்களாக நீங்க இருக்கீங்க அப்படின்னா எப்பொழுதும் இதை நினைவில் வச்சு இதை செஞ்சிட்டு இருக்கீங்க. இந்த பிராமண வாழ்க்கையில இருக்கிறவங்க தொடக்கத்துல இருந்து இறுதி வரை மேடையில தனது வாழ்க்கை பங்கை செய்கிறவங்க. நான் எல்லைக்கு அப்பாற்பட்ட உலக மேடையில் இருக்கிறேன் அப்படிங்கிற நினைவு எப்பொழுதும் இருக்குது அப்படின்னா பிறகு இயல்பாகவே ஒவ்வொரு காரியத்தின் மீதும் கவனம் இருக்கும். இந்த அளவு கவனம் வச்சு காரியம் செஞ்சீங்க அப்படின்னா வருமானம் சேமிப்பாகி கொண்டே இருக்கும். அடுத்து பாபா சொல்றாங்க, அருகாமையில் இருக்கும் ஆத்மாக்களுடைய அடையாளம் எப்பொழுதும் தந்தைக்கு சமமானவங்க.
எப்பொழுதும் தன்னை தந்தையினுடைய அருகாமையில் இருக்கும் ஆத்மா அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு பாபா கேட்குறாங்க. அருகாமை ஆத்மாக்களுடைய அடையாளமாக என்ன இருக்கும்? எப்பொழுதும் தந்தைக்கு சமமானவங்க. எது தந்தையினுடைய குணமோ அதுவே குழந்தைகளினுடைய குணம். எது தந்தையினுடைய காரியமாக இருக்குதோ அது எப்பொழுதும் குழந்தையினுடைய காரியம். ஒவ்வொரு எண்ணம் மற்றும் செயல்ல தந்தைக்கு சமமான நிலை, இதைத்தான் அருகில் இருக்கும் ஆத்மான்னு சொல்றது. யார் அருகாமையின் ஸ்திதியில் இருப்பவங்களோ அவங்க எப்பொழுதும் தடைகளை அழிப்பவர்களாக இருப்பாங்க. எந்த ஒரு தடையின் வசமானவர்களாகவும் இருக்க மாட்டாங்க. ஒருவேளை தடையின் வசமாகிட்டாங்க அப்படின்னா அவரை விக்ன விநாசக் அப்படின்னு சொல்ல முடியாது. எந்த விதமான தடையையும் கடந்து செல்பவர் தான் விக்ன விநாசக் அப்படின்னு சொல்றது. அப்படி எப்பொழுதாவது ஏதாவது விதமான தடையை பார்த்து பயப்படலையே, என்ன மற்றும் எப்படி அப்படிங்கிற கேள்வி எழறது கிடையாது. அநேக தடவைகள் வெற்றி அடைந்தவன் அப்படிங்கிற இது நினைவில் இருக்குது அப்படின்னா பாபா சொல்கிறாங்க தடைகளை அழிப்போராக ஆகிடுவீங்க அப்படின்னு. அநேக தடவைகள் செஞ்ச காரியத்தை மீண்டும் செஞ்சிட்ருக்கீங்க. அந்த மாதிரியான சகஜ யோகிகள், இந்த நினைவில் இருக்கும் விக்ன விநாசக் ஆத்மாக்கள் இயல்பாகவே சகஜ யோகியாக இருப்பாங்கங்கிறாங்க பாபா. அடுத்து பாபா சொல்கிறாங்க, சங்கம யுகமே சக்திசாலியான யுகம். இதிலிருந்து வீணானதை அகற்றி சக்திசாலியாக ஆகுங்கிறாங்க. எப்பொழுதும் தன்னை சக்திசாலியான ஆத்மா அப்படின்னு புரிஞ்சு நடந்துக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. எப்போ சர்வ சக்திவானினுடைய நினைவு இருக்குது அப்படின்னா இயல்பாகவே சக்திசாலியாக இருப்பீங்க. சக்திசாலியான ஆத்மாக்களுடைய அடையாளமா என்ன இருக்கும்? எங்கு சக்தி இருக்குதோ அங்கு வீணானவை நிரந்தரமாக அகன்றிடுது. சக்திசாலியான ஆத்மா அப்படின்னா வீணானதுலேருந்து விலகிடுறாங்க. எண்ணத்துல கூட வீணானவை இல்லை. அந்த மாதிரி சக்திசாலியான தந்தையின் குழந்தைகள் நீங்க. எப்பொழுதும் சக்திசாலியானவங்க. அரை கல்பமோ வீணானதை நினைச்சிங்க, வீணானதை செஞ்சீங்க. இப்போ சங்கம யுகம் சக்திசாலியான யுகம். அப்படி சக்திசாலியான யுகம், சக்திசாலியான தந்தை மற்றும் சக்திசாலியான ஆத்மாக்கள், அப்படி வீணானவை முடிஞ்சிருச்சு இல்லையா? நான் சக்திசாலியான யுகத்தை சேர்ந்தவன். சக்திசாலியான தந்தையினுடைய குழந்தை, சக்திசாலியான ஆத்மா. எப்படி நேரமோ எப்படி தந்தையோ அப்படி குழந்தைகள். கலியுகம் வீணானது. எப்போ கலியுகத்தை விட்டு விலகி சங்கமயுக வாசி ஆயிட்டீங்க அப்படின்னா வீணானவற்றிலிருந்து விலகிட்டீங்க. அப்படி நேரத்தினுடைய நினைவு மட்டும் இருந்தால் கூட நேரத்துக்கு தகுந்த மாதிரி இயல்பாகவே காரியம் நடக்கும் அப்படிங்கிறாங்க பாபா. நல்லது. வரதானம். சாகார ரூபத்தில் பாப்தாதாவை நேர் எதிரில் அனுபவம் செய்யக்கூடிய இணைந்த ரூபம் உடையவர் ஆகுக. இணைந்த ரூபம் உடையவராக ஆகணும் அப்படின்னா சாகார ரூபத்தில் பாப்தாதாவை நேர் எதிரில் அனுபவம் செய்யணும். எப்படி சிவசக்தி இணைஞ்சிருக்கிறாங்க அதே மாதிரி பாண்டவ பதி மற்றும் பாண்டவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. யார் அந்த மாதிரி இணைந்த ரூபத்தில் இருக்காங்களோ எதிரில் அவர்களின் எதிரில் பாப்தாதா சாகாரத்தில் அனைத்து உறவுகள்னால் இருக்கிறார். இப்போ நாளாக நாளாக இன்னும் அனுபவம் செய்வீங்க. எப்படி பாப்தாதா எதிரில் வந்தார், கையை பிடித்தார், புத்தியாலின்றி கண்களால் பார்ப்பீங்க, அனுபவம் செய்வீங்க. ஆனால் ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற பாடம் மட்டும் உறுதியாயிடுச்சுன்னா எப்படி நிழல் கூடவே வருது அதே மாதிரி பாப்தாதா கண் பார்வையிலிருந்து விலக முடியாது. எப்பொழுதும் நேர் எதிரில் இருக்கும் அனுபவம் ஆயிட்டே இருக்கும். ஸ்லோகன். மாயாவை வென்றவர்
இயற்கையை வென்றவர் ஆகும் உயர்ந்த ஆத்மாக்கள் தான் தனக்கு நன்மை செய்பவர் மற்றும் உலகத்துக்கு நன்மை செய்பவர். மாயாவை வென்றவர் இயற்கை வென்றவராக ஆகும் உயர்ந்த ஆத்மாக்கள் தான் தனக்கு நன்மை செய்பவர் மற்றும் உலகத்துக்கு நன்மை செய்பவர். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.